Hi students, example 1.3 பார்க்கலாம். Two small sized identical equally charged spheres each having mass 1 milligram are hanging in equilibrium. அதாவது ரெண்டு ஐடென்டிக்கலான சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் வந்து வித் மாஸ் 1 milligram hanging in equilibrium அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And length of each string is 10 centimeter கொடுத்துட்டாங்க and angle is 7 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So 7 degree means it is with respect to the vertical line. Okay ba? Calculate the magnitude of the charge in each sphere னு கொடுத்துருக்காங்க and gravity ஓட வேல்யூவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. So to find என்ன எழுதணும், the magnitude of the charge in each sphere, அதாவது ஒரு ஸ்பியர்லையும் magnitude of the charge எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத find out பண்ணணும். So given என்ன mass of each sphere is equal to 1 milligram. So 1 milligram நான் kgக்கு மாற்றணும் அப்படின்னா 1 into 10 to the power minus 3 kg அப்படின்னு எழுதுவேன். Next length of each string. So length of each string வந்து 10 centimeter. So அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுனால 0.1 மீட்டர்னு எழுதியிருக்கோம். Next angle. So angle எவ்வளோ கொடுத்துருக்காங்க questionல 7 degree. Next gravity. So gravity 10 meter second to the power minus 2னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன, ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணுவோம் அண்ட் another one is Coulomb's law. நியூட்டன் செகண்ட் லானா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் கூலம்ஸ் லா F12 வெக்டர் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் R12 கேப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே K அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது 1/4 எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, அதுதான் Kன்னு எழுதியிருக்கோம். அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன, 9 into 10 to the power 9. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ஸ்டெப் நமக்கு இதில் எந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அங்கே என்ன இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அவுட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சார்ஜுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்டில் இருக்கும். ஓகேவா? அது mg. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டென்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஜாயின் பண்ணுற இடம் தான் டென்ஷன். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒய் அண்ட் இங்கே எக்ஸ் ஆக்சஸ் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ தீட்டா, இங்கே தீட்டானா இங்கேயும் தீட்டா தான். ஐ மீன் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் இல்லையா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இல்லையா. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வச்சு தான் நான் இங்கே தீட்டா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே டி காஸ் தீட்டா, ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற ஆக்சஸை தான் நம்ம காஸ் தீட்டான்னு எழுதுவோம். அண்ட் இங்கே வந்துட்டு டி சைன் தீட்டா. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் ரிசால்வ் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த கூலம்ஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டி காஸ் தீட்டா, டி சைன் தீட்டா மார்க் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஐ கேப், திஸ் இஸ் மைனஸ் ஐ கேப், minus j cap and this is j cap. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா இது? ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக இந்த ப்ராப்ளம் புரியும். ஸோ இது புரிஞ்சுது இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்டில் யூஸ் பண்ணி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஒய் டைரக்ஷனில் இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷனை வச்சு ஃபர்தராக மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இன் எக்ஸ் டைரக்ஷன் ஸோ ஆக்சிலரேஷன் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ நம்ம இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, Fe I cap minus T sin theta equal to mass into acceleration. Acceleration தான் 0 இல்லையா? So 0. So F E equal to இங்கே I cap வரணும், equal to இந்த அந்த சைட் போகணும்னா T sin theta. இது வந்து டோட்டலாக 0 ஆகிடும். ஓகேவா? T sin theta. ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒய் டைரக்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன் ஒய் டைரக்ஷன் சேம் ஆக்சிலரேஷன் இஸ் 0 அண்ட் சேம் யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஆக்சிலரேஷன் 0 அப்படிங்கிறதுனால இந்த டோட்டல் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 0 ஆகிடும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபோர்ஸ் எழுதணும்.
So t cos theta minus mg. T cos theta j cap minus mg j cap equal to 0. So the further reduce பண்ணி எழுதும்போது t cos theta equal to mg அப்படின்னு எழுதலாம். And this is second equation. So இப்போ next என்ன பண்ணணும்? So first equation யும் second equation யும் நான் divide பண்ண போறேன். 1 divided by 2. ஓகேவா? So t sin theta divided by t cos theta நான் related term divisionல எழுதிக்கிறேன். fe divided by mg. ஓகேவா? So இந்த t யும் t யும் cancel ஆயிரும். So இந்த sin by cos என்ன? tan theta. So tan theta equal to fe, and in the mg and left hand side எடுத்துட்டு போனானா mg tan theta equal to fe. And electrostatic force க்கு நமக்கு already formula தெரியும் இல்லையா? So k q1 q2 divided by r square. So k constant க்கு வந்து நமக்கு வேல்யூ என்ன? 9 into 10 to the power 9. ஸோ இங்கே சார்ஜ் வந்து ரெண்டுமே சேம் தான், ரெண்டு சார்ஜுமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை ஒன்றாவே எடுத்துக்கிறேன். q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். q டாட் q q இன்ட்டு q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? mg tan theta. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஆர் ஸ்கொயரை நான் அங்கே எடுத்துகிட்டு போனேன்னா ஆர் ஸ்கொயர் mg tan theta அண்ட் இந்த 9 இன்ட்டு 10 power 9 டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 9 into 10 to the power 9. ஸோ q ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா q ஈக்குவல் டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். q ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் mg tan theta டிவைடட் பை 9 into 10 to the power 9. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா q ஈக்குவல் டு ஆர் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆர் டிவைடட் பை 9க்கும் வந்துட்டு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ இப்போ ரூட்டில் என்ன இருக்கும்? mg tan theta டிவைடட் பை 10 power 9 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இப்போ ஆரோட வேல்யூ ஆர்னா என்ன? 2a. கரெக்டாக? ஸோ ஆர் ஈக்குவல் டு 2a. ஸோ mg tan theta into 10 to the power 9 எழுதிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்து நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ்லாம் இங்கே ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், டென்ஷன் அண்ட் கிராவிட்டி. கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ், கிராவிட்டி and tension. இது force, இது gravity, and this is tension. So இதான் theta. ஸோ இந்த இது என்னது? L. ஓகேவா? இந்த ஸ்லாண்டிங் ஓடது L அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து A. இந்த வெர்டிக்கல் பாயிண்ட்லேருந்து இந்த சார்ஜுக்கு அதோட டிஸ்டன்ஸ் A. ஸோ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியஸ் இல்லையா? ஸோ ஆப்போசிட் A by L. So A equal to L sin theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கே கீழே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 இருக்கிற இடத்துல L sin theta divided by 3 mg tan theta into 10 to the power 9. So Q equal to 2L sin theta by 3 and m ஓட வேல்யூ என்ன? 1 kgல எழுதுறோம். ஸோ 1 into 10 to the power minus 3 into gravity என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அப்படின்ட்டு. ஸோ 10 into இந்த 10 to the power 9 பக்கத்தில் எழுதிக்கிறேன். 10 to the power 9 into tan 7 degree. ஸோ ஆங்கிள் 7 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் 7 டிகிரின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈக்குவல் டு 2L sin theta divided by 3 1 into 10 to the power minus 3 plus 9 into 10 into tan
7 degree equal to 2L sin theta by 3 1 into 10 to the power. So இது வந்து numerator denominator இருந்து வரணும்னா -9 இல்லையா, சாரி -9. So -9. So இங்கே -12 into 10 into tan 7 degree நம்ம log table பார்த்தோம் அப்படின்னா 0.1228. ஓகேவா, equal to. So L என்ன, length என்ன, மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது 0.1 into sin 7 degree by 3. And இதை நம்ம எப்படி எழுதலாம், 10 to the power -12 -6 of 2 அப்படின்னு எழுதலாமா, into so 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 பாயிண்ட்னு வரும். அது சால்வ் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1.228. So 2 into 0.1. So 0. sin 7 oda value 19 by 3. இங்கே லாக் டேபிள் உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் எப்படி நம்ம லாகில் இருந்து இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இன்ட்டு 10 to the power -6 வெளியே வந்துடும். ஸோ இப்போ ரூட்டில் என்ன இருக்கும், 1.228 மட்டும் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு. ஸோ இங்கே நம்ம ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 1228. ஓகேவா, ஸோ 1228க்கு நம்ம எடுக்கும் போது அண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 1 பாயிண்ட் டாட்டுக்கு அப்புறமா 2 பிரிக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு 8 பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா நம்ம இங்கே வந்துட்டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் டாட்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 1 எடுத்துக்க முடியாது. அது நம்ம அதை அப்படியே விட்டுறணும். ஓகேவா ஸ்டூடெண்ட், ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன எழுதலாம், 1 into 1 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து 0 ஆகிடும். ஸோ 0 இங்கே வந்துட்டு 2 2 டிஜிட்டையும் நான் இருக்கேன். ஓகேவா, ஸோ 2 அப்படிங்கும் போது இங்கே வந்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் இங்கே 2ன்னு எழுதிக்கணும். ஸோ 21 into 1 இங்கேயும் சேம் நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே இந்த செகண்டில் எடுக்கிறதும் இங்கே நம்ம போடுறதும் சேம் நம்பராக இருக்கணும். ஸோ 21 into 1 என்ன, 21 equal to 1 and again the 80. ஓகேவா, ஸோ 80 எடுக்கும் போது நான் ஃபர்தராக என்ன பண்ணணும், ஸோ 21 + 1 22. ஸோ நான் இப்போ இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ இங்கே நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்தாலே எனக்கு என்ன ஆகும், 180 வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகும். ஸோ நான் இன்னொரு 0 போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நான் இங்கே 0 போட்டு இந்த 2 டிஜிட் வந்துட்டதுனால நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்னென்னு எழுத போகிறோம், 2 into 0.1219. இந்த 0.1 இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இந்த 10 to the power -6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 10 to the power -7. ஓகேவா, டிவைடட் பை 3. ஸோ இதுக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது அதோட வேல்யூ என்ன வந்தது, 1.1. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், 1.10. ஸோ ஈக்குவல் டு, ஸோ 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது அதோட ஆன்சர் 0.2438. நெக்ஸ்ட் 10 to the power -7 into 1.10 equal to whole divided by 3 equal to, so 0.2438 இருக்கு இல்லையா.
ஸோ இதை வந்து நான் 24.38ன்னு எழுதிட்டு இங்கே வந்து இன்ட்டு 10 to the power -9ன்னு எழுதிக்கிறேன். எதனால் அப்படி பண்ணுறேன்னா நான் 3ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் 3ஆல் 24 டிவைட் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கே 2 பாயிண்ட் தள்ளி டாட் வச்சுட்டேன்னா எனக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணணுன்னாலும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1.10 டிவைடட் பை 3. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 times 1 time, so 2. So 8.12 into 10 to the power -9 into 1.10. Okay, students. So 8.12 into 110 போட்டா இதில் இருந்து நமக்கு 8.3932 into 10 to the power -9. ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 8.9 into 10 to the power -9 கூலம். ஸோ Qவோட மேக்னிடியூட் என்ன? Qவோட சார்ஜ் என்ன? 8.9 நானோ கூலம். புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நேச்சுரல் சயின்ஸில் நம்ம லாக் வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தோன்னா தெரியும், நம்ம சயின்ஸ் 7க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ நேச்சுரல் சயின்ஸ் எடுத்துகிட்டு அதில் 7க்கு 0ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 0.1219. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்டர் பண்ணணும். அண்ட் அதே சமயம் tan 7 இருந்தது இல்லையா? tan 7 டிகிரின்னு இருந்தது இல்லையா? அதுக்கும் நேச்சுரல் டேஞ்சன்ஸில் 7ல் நம்ம 0ல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 0.1228 அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.